ஜஹரான் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. அடுத்து இப்னு ஹஜர் போன்ற நவவி போன்ற அறிஞர்கள் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்கள். நாங்க இப்ப உருவத்தை கற்பிச்சோமா? உருவம் கற்பிக்கிற எங்க கொள்கையா? உருவம் கற்பிக்கிறது வழிகேடுங்கிற எங்க கொள்கையும். முஜஸ்ஸிமாக்களுக்கு நாங்கள் எதிரி. அல்லாஹ் ஜிஸ்ம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்க்கு ஜஸத் இருக்குன்னு சொல்லவில்லை. உடல் சரீரம் இருக்குன்னு சொல்லவில்லை. அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ ஹதீதுகளில் நாங்கள் ஆய்ந்தறிந்த வகையில் என்ன இருக்குதோ 249 சிபத்துகள் நாம பார்த்த வகையில தெரியுது. இருக்கிறத நம்புறோம், அவ்வளவுதான். காரணம் வந்தா காரணத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து சொல்லுவோம். பேர்களை சொல்லவில்லை, பண்புகளில். அப்ப உருவம் கற்பிக்கிறார்கள் அப்படி சொல்லி உருவம் கற்பிக்கிறதுக்கு எதிரி அப்படிங்கிறாரு. இப்னு ஹஜர் மாதிரி தான் உருவம் கற்பிக்கிறதுக்கு நாங்கள் என்னது எதிர்ப்பானவர்கள் தான். இவர் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்களாம். ஒரு மனசன் ஒரு கேள்வி கேட்டா 5 நிமிஷத்திலே கொள்கையை மாத்துவான். இந்த ஆள் மாத்திராது பாருங்க. நம்பர் 5 புரியலைங்கிறது தெரிந்து போச்சு. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றால் அது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உருவம் இருக்கங்க எங்க கொள்கை. என்ன ஹதீஸ் ஆதாரம்? நாரே தக்பீர், நாரே தக்பீர். அழகிய வடிவத்தில் நான் கனவு கண்டேன். அல்லாஹ் ரசூல கனவு கண்டாங்க. மற்றவங்க மறக்கலாம். எங்க கொள்கை தான். அல்லாஹ்வை நபிகள் நாயகம் அழகிய தோற்றத்தில் கனவில் கண்டார்கள். அவன் தனது கையை கொண்டு வந்து எனது நெஞ்சில் வைத்தான். அந்த அல்லாஹ்வுடைய விரல்களுடைய புர்து அனாமி, அந்த விரல்களுடைய குளிர்ச்சி என் உடல் எல்லாம் பரவியது நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்க்கு அழகிய உருவம் உள்ளது, கற்பிக்க மாட்டோம். இந்த விக்கிரத்தை மாதிரி சிலைய மாதிரி இது மாதிரி அது மாதிரி சொல்ல மாட்டோம். பாத்தீங்களா? இப்படி ஒரு முட்டாள உலகத்துல நீங்க பாத்திருப்பீங்களா? பாத்திருக்க மாட்டாங்க. எத்தனை உருவண்டு கேட்ட உடனே சஹரான் என்ன சொல்றாரு பாருங்க. நம்பர் 6 அடுத்த 2 உருவம் டிக்ளேர் பண்ணுங்கள். எப்படி டிக்ளேர் பண்ணணும் விரும்புறீங்க? மைக்கில் இருந்தா நீங்க பேசிட்டு இருக்கிறோம். எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறோம்? 2 உருவம் மறுமையில் அல்லாஹ் 2 உருவத்தில் வருவான். அறிமுகம் உள்ள உருவத்திலும் வருவான், அறிமுகமற்ற உருவத்திலும் வருவான். ரப்புக்கு அது தகும். ஹதீஸில் வரதான நம்புறோம், அவ்வளவுதான். இதை டிக்ளேர். அதுல ஒரு தொப்பி போட்டு இருப்பாரு, அவர் தான் ஜஹரான். அதை நிறுத்தி காட்டுங்கண்ணா. அந்த தொப்பி போட்டு ரொம்ப பௌயமா ரொம்ப கண்ணியமா குனிஞ்சு நிக்கிறாரு. யார் முன்னாடி நிக்கிறார்? அல்லாஹ் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. யார் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு? ஒரு குத்து விளக்கு முன்னாடி போய் கையை கட்டி அங்க தொப்பி வந்துட்டு பாருங்க. ஆனா விவாதத்துல ஒருத்தனும் தொப்பி போடல. அந்த இறைவன் உங்களை படைத்தான். இவர் கோயிலுக்கு முன்னோட்டமா போறதுக்கு முன்னாடி தொப்பியை போட்டு நிக்கிறாரு. ஏன் அந்த ரெட்டை வேஷம்? அந்த இறைவன்